ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். ராகி களி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கப் மாவு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன், தனியாக ஒரு 2 ஸ்பூன் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கப் நம்ம ராகி பண்ண போகிறோன்னா தனியாக ஒரு 2 கப் ராகி மாவு எடுத்து அதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா தண்ணியாக அதில் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு கப் ராகி மாவுக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் இந்த 2 ஸ்பூன் மாவு சேர்த்ததுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். மொத்தம் 3.5 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன் அந்த ஒரு கப் மாவுக்கு. அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு நல்ல பூ மாதிரி ராகி களி வரும். இல்லைன்னா ரொம்ப கட்டியாக திக்காக இருக்கும். அந்த மாவு எடுத்து சாப்பிடும் போதே அப்படியே அவ்வளோ திக்காக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல பஞ்சு பூ மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடலாம். இப்போ அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா அடிகனமான பாத்திரத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா 3 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் கரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சேன். இப்போ இதை நல்லா கரைச்சிட்டு திருப்பி இதில் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் இதை கலரிட்டே இருக்கலாம். இது நல்லா அவ்வளோ ஹெல்த்தி, ரொம்ப அயன் கண்டென்ட் இருக்கிறது. இது குழந்தைங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா அவ்வளோ நல்லது. இப்போ ஆடி மாதம் வேறு பிறந்துருச்சு. சரி நம்ம கூழ் காசலாம் தான் பார்த்தேன். சரி இன்றைக்கி சிக்கன் குழம்பு மார்னிங் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்குன்னு செய்தது. சரி அப்படியே இந்த ராகி களி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்துட்டேன். இங்கே பாருங்கள், நல்ல தண்ணியாக அதை வந்து கீழே அடியில் என்னதான் கனமாக இருந்தாலும் கீழே பிடிக்கும். அது பிடிக்காத அளவுக்கு நம்ம இதில் கலர் ப்ராசஸ் தாங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டமானது. கரெக்டாக 1 ஹவர் பிடிச்சிது இது கலர்றதுக்கு. நம்ம கைவிடாமல் இதை கலரணும். இப்போ அந்த தண்ணியாக நம்ம கரைச்சி ஊற்றினால தான் நம்மளுக்கு அது கட்டி ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாவை ஆட் பண்ணி இந்த டைமுக்கே டக்குன்னு நீங்கள் கலரிட்டே இருக்கணும். அந்த கட்டியெல்லாம் உடச்சிட்டே கலர்னிங்கன்னா தான் அந்த உள்ளே இருக்க கட்டி எல்லாம் சுத்தமாக உடச்சிட்டு நல்லா சூப்பராக உள்ளே வெந்துடும். கைவிடாமல் கலரணும். கரெக்டாக 1 ஹவர் 3/4 ஹவருக்கு மேலே தாங்க ஆகும். சீக்கிரம் ஆகிற வேலை கிடையாது. இது ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமானது. கஷ்டத்தை பார்க்காம ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இந்த பாருங்கள், கைவிடாமல் நல்லா கலரியாச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த பக்குவம் போதும். இப்போ அப்படியே கொஞ்சம் ஆற விட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்குது. இப்போ அதுக்குள்ளேயே ஒரு கிண்ணத்தில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவு அதில் போட்டு நல்லா இப்படி உருட்டினிங்கன்னா நல்லா உருண்டு வந்துடும். இப்போ இதே வந்து நீங்கள் மாவு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா ஈஸியாக உருண்டுரும். ஆனால் இந்த மாதிரி பூ மாதிரி வராது. இது அவ்வளோ ஒரு சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம சுட சுட அந்த ராகி களிக்கும் இது கூட நம்ம அந்த சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் செய்து கொடுங்க. ரிச் ப்ரோட்டீன், அயன் சத்து அதிகமாக இருக்குது. சிக்கனில் ப்ரோட்டீன் இருக்குது. இந்த பாருங்கள், நல்லா சூப்பராக சுட சுட ராகி களியும் சூடான சிக்கன் குழம்புக்கும் சிக்கன் கிரேவி மார்னிங் பண்ணேன். இப்போ ஆஃப்டர்நூனுக்குள்ளே ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோ ஒரு டேஸ்டியான ராகி களியும் சிக்கன் குழம்பும் ரெடி. நான் எடுக்கிறேன் பாருங்கள், ரொம்ப கொதிக்குது. தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு பஞ்சு மாதிரி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.